ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்டில் 1ஆம் தேதி நம்ம 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் துதி ஆராதனைக்கான வார்த்தையை நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ந்தேர்ச்சியாக 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் இந்த நாட்டில் நமக்கு ஒரு தியான பகுதியாய் ஆண்டவர் நம்மளோட இடைப்படுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். தேவன் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ். தேவன் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். இந்த அழைத்த தேவன் சகல கிருபை பொருந்தின தேவன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சகல கிருபை பொருந்தின தேவன் நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறபடினால இந்த நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ள தகுதியுடைய பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டத்தின் வழியாய் நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்படி போராட்டத்தின் வழியாய் கடந்து செல்கிற பொழுது அந்த ஒவ்வொரு போராட்டத்திலும் கர்த்தர் நம்மை சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், பலப்படுத்தவும், நிலை நிறுத்தவும் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கே மகிமை சதாகாலம் உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை குறித்து நம்ம தொடர்ந்து தேவ சமூகத்தில் தியானிக்க முற்படுகையில் தேவனாய் கர்த்தர் சமூகத்தில் இந்த வார்த்தையினுடைய முதல் நாள் தியானமாக அவருடைய அழைப்பு குறித்து அதிகமாக நம்ம என்ன செய்யறோம்னா தியானிக்க போகிறோம். வசனம் சொல்லுது பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர். அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்க வசனம் கடைசியில் முற்றுப்புள்ளி வரும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்தின தேவன். இப்படி ஒவ்வொன்றையும் நிறுத்தி பார்க்கும் பொழுது இந்த அழைப்பை குறித்து முதல்ல நம்ம பார்க்குறோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை கர்த்தர் எதற்காக அழைச்சிருக்கிறாரா? ஒரு நித்திய மகிமையை கண்டுபிடிக்க அழைச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் இந்த அழைப்பை நம்ம என்ன உறுதிப்படுத்திக்கிறணும். இந்த அழைப்புடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறணும். இந்த அழைப்புடைய சாராம்சத்தை அனைத்தையும் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும். அருமையான இதற்கு இணையான ஒரு வசனத்தை பவுல் தன்னுடைய நிருபத்தில் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4:17 அப்படி சொல்கிறார். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அங்கும் அவர் ஒரு நித்திய மகிமை, அதை கன மகிமை என்று சேர்த்து சொல்கிறார். நித்திய கன மகிமை என்ன செய்யுமா? உண்டாக்குகிறது. அவனுடைய வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. நித்திய மகிமைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். இவர் சகல கிருபை பொருந்தின ஆண்டவர். இந்த நித்திய மகிமை பெற்றுக்கொள்கிற பொழுது இதற்கு நம்ம தகுதியுடலாக காணப்பட எல்லா பாடுகளின் நேரத்திலும் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற ஆண்டவர் இந்த சோதனை நேரம் அல்லது போராட்ட நேரம், உபத்திரவ நேரம், பாடுகளின் நேரம் நமக்கு கர்த்தர் என்ன செய்யறானா லகுவை உண்டாக்கும்படியாக பவுல் மூலம் நமக்கு இந்த வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த உபத்திரவம் ரொம்ப நாள் நீடிக்காது. இது கொஞ்ச காலம்தான். அந்த உபத்திரவம் இது அதி சீக்கிரத்தில் நம்மளை விட்டு போயிடும். நம்ம வாழ்நாள் குறுகினது. ஏன்னா நித்தியம் என்பது கோடா கோடி எத்தனை கோடா கோடி போட்டு பெருக்கிட்டே போனாலும் அத்தனை கோடா கோடிக்கு மேலே நித்தியமானது அவ்வளவு ஆண்டுகள் அதிகமானது. தமிழில் 10, 100, 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, அதுக்கு மேலே அதோட ஸ்டாப் ஆகிறதுக்கு மேலே நமக்கு அப்புறம் 1000 கோடி, லட்சம் கோடி இப்படி சொல்லிட்டே போவாங்க. அதுபோல் நம்ம
வெளிநாட்டவர்கள் சொல்லுவாங்க மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். இதெல்லாம் எண்ணிக்கை கடங்காத கணக்குகளுக்கு போயிட்டே இருக்கும். ட்ரில்லியன் சொன்னால் போயிட்டே இருக்கும். அதுலேயும் எத்தனையோ ட்ரில்லியன் ஆண்டுகள் நித்தியமான ஆண்டுகள். ஆனால் அந்த ஆண்டுகளில் வசிக்க போகிற நாம் இந்த பூமியில் வசிக்கிற நாட்கள் ரொம்ப 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 கம்மி. அல்லேலூயா. மனுஷன் 70 வருஷம், வெள்ளத்தின் மிகுதியால் 80 வருஷம் அல்லது 120 வருஷம். அதுக்கு மேலே இப்போ யாரும் கிடையாது. தேவசனம் காத்திருக்க தேவப்பிள்ளையில் இந்த 120 வருஷத்துக்குள்ளே அதில் இந்த 80 வருஷத்துக்குள்ளே வாழ்நாளில் வருகிற துன்பங்கள் அனைத்தும் இது அதி சீக்கிரத்தை நம்ம விட்டு என்ன செய்யணுமா நீங்கிவிடும். இது எல்லாம் அந்த துன்பமெல்லாம் எதற்கு ஒரு வாசலை திறக்குதுன்னு சொன்னால், இந்த பாடுகள் எதற்கு ஒரு வாசலை திறக்குன்னா அதிகமான நித்திய கன மகிமைக்கு நேராய் நம்ம நடத்துகிறது. அல்லேலூயா. இதைத்தான் பேதுரு சொல்கிறார் இந்த வசனத்தில், நித்திய மகிமைக்கு அழைத்தவர் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அடுத்தபடியாக இந்த அழைப்பை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அழைப்பை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறபடினால இந்த பவுல் சொல்லுகிறார் தேவ சமூகத்தில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, இப்போ எந்த அழைப்பு அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த அழைப்புக்கு நாம் என்ன சொன்னால் பாத்திரலாய் காணப்பட வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். 2ஆம் வசனத்திலும் 3ஆம் வசனத்திலும் அதாவது அவருடைய கண்டிஷன்கள் போடப்பட்டிருக்குது. என்னென்ன கண்டிஷன் சொல்லி போடப்பட்டிருக்குது. மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, சமாதான கட்டு, ஒருமை, ஜாக்கிரதை. அல்லேலூயா. தேவசனத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு நிருபத்தில் இருக்கிற சாராம்சத்தை நமக்கு சுட்டி காமிக்கிறார். பேதுரு நித்திய மகிமைக்கு கர்த்தரை அழைத்திருக்கிறார். அவர் சகல கிருபை பெறுகிற ஆண்டவர் சொன்னார். இந்த பவுல் சொல்லுகிற பொழுது இது நித்திய கன மகிமை, இதற்கு கர்த்தரை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு நாம் ஒவ்வொருவரும் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்போது இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதேவும் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் சொல்லுகிற பொழுது திருவிழத்தில் அடிக்கடி நம்ம வாசிப்போம் பார்த்தீங்களா, அபாத்திரமாய் போகாதபடிக்கு. பாத்திரவான்களாய் நாம அபாத்திரவான்களாய் போகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வாக்கு நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த கடைசி காலத்தில் கண்டிப்பாக இந்த வார்த்தை நம்ம தெரிஞ்சிருக்கிறது அவசியம். ஏன்னு சொன்னீங்கன்னா, நம்மளை அழைச்சது தேவன், சகல கிருபை இருந்த தேவன் எதற்காக அழைச்சிருக்கிறாரா பாருங்க. அங்கங்கே ஒன்றா சொல்லாதீங்க. நீங்கள் வசனத்தை வாசிங்க, கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவீங்க. கர்த்தர் நம்ம எதற்காக அழைச்சிருக்கிறாரா? நித்திய மகிமைக்கு. ஸ்தோத்திரம். அவர் இருக்கிற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவர் இருக்கிற வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஹல்லேலூயா. இந்த பூமியிலே விசேஷித்து ஒரு நல்ல ஒரு வீடு, நல்ல பிரமாணமான ஒரு வீடு, நல்ல ஒரு அரண்மனை அப்படி சொன்னோம்னா ஏதாவது ஒரு இடத்த நம்ம நினைச்சுவோம் சொல்லுவோம். அதாவது அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸை ஒரு பிரமாணமான ஒரு இடத்துமா சொல்லுவாங்க. இந்த பக்கிங்ஹாம் அரண்மனைன்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு இடத்த என்ன சொல்லுவாங்க. மைசூரில் ஒரு மைசூர் ராஜா அரண்மனை, இப்படி ஒவ்வொரு இடத்துல என்ன சிறப்பான இடம்லாம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல போகும்போதே சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த இடம் அப்படி அங்கேயே இருக்கலாம் போல இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாது, தங்க முடியாது. ஆனால் நமக்கு நிரந்தரமாக ஒரு இடம் இருக்குது, நிரந்தரமான ஒரு இடம் இருக்குது. அது ஒரு நாள் 2 நாள் தங்குற இடம் இல்லை, கோடி ஆண்டுகள் தங்க போகிற இடம். அதான் நித்திய மகிமை பொருந்திய இடம். அந்த இடத்துல தங்குவதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல தங்க போகிற நாம அந்த இடத்துக்கு தங்க போகிறதுக்கு
பாத்திரர்களாய் நடந்து கொள்ளணும். எவ்விதத்திலும் அபாத்திரர்களாய் போய்விடவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ தேவ சமூகத்தில் பூமியிலே ஒரு மகிமையான ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருந்தார். அதை ஆதி பிதா இழந்துட்டார். அதுக்கடுத்து பூமியிலேவும் ஆண்டவரே தங்கிறதுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி அந்த இடத்தை தம் ஜனங்களை கொண்டு போய் அதில் குடியேற பண்ணும்படியாக ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களின் முதல் பிதாவாகிய ஆபிரகாமுக்கு என்ன செய்யறானா வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் அந்த இடத்துல தங்கியிருந்தார், அவருடைய சந்ததியும் அந்த இடத்துல தங்கியிருந்தார்கள். ஆனால் அவர்களும் அபாத்திரமாய் போனபடினால் அந்த இடத்தை இழந்து இன்று வரை அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பூமியிலே ஆதி பிதாவுக்கு கொடுத்த மகிமையான ஒரு இடம் சொல்லுங்க, ஏதேன். ஹல்லேலூயா. ஆதி பிதாவுக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கு கொடுத்த இடம் தான் ஏதேன். நீங்கள் வேதத்தை வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் இலவசனம் ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. ஆதியாகமம் 2:15. ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏதேன் தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வரார். அப்போ ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனது ஒரு இடமா இருக்கும். அவர் இப்போ அழைச்சிட்டு வந்த இடம் தான் ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டம் சகல விதமான கனிவர்க்கங்களும் மகிமையும் தேவன் உலாவுகிற இடமுமாய் இருந்த ஒரு ஸ்தலம். அது ஒரு மகிமையான ஒரு இடம், நித்திய மகிமை கிடையாது, ஒரு மகிமையான ஒரு இடம். தேவன் வந்து உலாவுகிற இடமா இருந்துச்சு. இப்போ வாசிக்கலாம். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது இந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து, மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பும் நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகிமையான ஒரு இடம் ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்தை குறித்து கர்த்தர் அதனுடைய காரியங்களை குறித்து இந்த 8ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனம் சொல்கிறார். இவனைத்தான் கர்த்தர் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கூப்பிட்டுட்டு வந்து அழைச்சிட்டு வந்து இந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை காக்கவும் அதை கர்த்தர் வைக்கிறார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலையும் 24ஆம் வசனம் முற்பகுதியில் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் குடும்பத்தை கர்த்தர் அனுப்பிவிட்டார். முதல்ல அனுப்பிவிட்டார், ஏற்கனவே தியானிச்சு இருக்கிறோம். அனுப்பிவிட்டார். அடுத்த வசனத்தில் முற்பகுதி சொல்லுது, மனுஷனை துரத்தி விட்டார். முதல்ல நினைச்சிருக்கிறாரு, அனுப்பிவிட்டார். ரெண்டாவது நினைச்சிட்டாரு, துரத்தி விட்டார். அப்போது இதுக்குள்ளே இருக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே தியானிச்சிருங்க பாருங்க. முதல்ல போன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஏதேன் தோட்டத்தை விட்டு நீ போயின்னு அனுப்புகிறாரு. அவன் என்ன செய்யனா போகலை. இது நம்முடைய தியானம். அவன் போகலை. காரணம், இந்த நல்ல இடத்த விட்டுட்டு நான் இப்படி வெளியே போகிறது, இனி நெத்தி வேறு நிலத்தில் சிந்தியில் சாப்பிடணும், இங்கே அருமையான கனிகள் எல்லா ஆஸ்வாதம் நிறைந்த இடம், தினந்தோறும் தேவன் நடக்கிற ஒரு இடம், இந்த இடத்த விட்டு நான் எப்படி நான் வெளியே போவேன் அப்படி சொல்லி என்ன செய்யறான், போகாமல் இருக்கிறான். போன்னு சொன்ன ஆண்டவர் முதல்ல போக சொன்னார், போகலை. அடுத்த வருஷம் 24 வருஷத்தில் முதல் போய் சொல்லி துரத்தி விட்டார். அப்போ வலுக்கட்டாயமாக அவனை என்ன செஞ்சிட்டார்னா வெளியே போக விட்டார். காரணம் என்ன? இதனுடைய மகிமையை வெளியே போனால் தான் அவனுக்கு தெரியும். இதனுடைய மகிமையை நம்ம தமிழ் பழமொழி என்னது, நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும். அப்போது நிழல்லே இருந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது தன்னுடைய வாழ்கிற அந்த வசிக்கிற வீட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. நல்ல கோடை காலத்தில் வெயிலுக்குள்ளே போயிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா தான் அப்பா அந்த வீட்டுடைய அந்த நிழலின் அருமை அவங்களுக்கு தெரியும். இப்போது இந்த மனுஷனுக்கு எல்லா சௌகரியம், வேர்வை சிந்தாமல் சாப்பிட சாப்பாடு, எந்த சமையல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புகை வர வேண்டிய அவசியம் இல்லை, என்னமே கிடையாது. இப்போ போய் அவன் நினைச்சணும் உழைச்சி வேர்வை சிந்தி அதை சமைச்சு
திரும்பி அவன் சாப்பிடணும். இப்படிப்பட்ட பாடுகளுக்கு போயிட்டான். இவன் அபாத்திரமாய் போனான். தேவசல் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டு சமூகத்தில் இவனை திரும்பமாய் பாத்திரவானாய் மாற்றுவதற்காண்டி தான் கர்த்தர் மனுரூபமாயி மனுஷனாகி பூமியிலே பல ப்ராசஸ்களை கர்த்தர் நடத்தி அநேக காரியங்களை செஞ்சு அவரே மனுஷனாக பூமியில் உதயமாகி இந்த மனுஷனை மீட்டு கொண்டு இவனை அந்த ஏதேன் மகிமை விட நித்திய மகிமை பருந்தின பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியா அவர் பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அபாத்திரமாய் போன மனுஷனை பாத்திரவான்களை மாற்றும்படியாக கர்த்தர் பரத்தை விட்டு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் அடுத்தபடியாக நம்ம வாசிக்கிறோம் ஆதாமின் அழைப்பு. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மகிமையான ஒரு இடம், அது கானான் தேசம் அல்லது இப்போ இருக்கிற இஸ்ரவேல் தேசம். இதை 15ஆம் அதிகாரம் ஆதியாகம புத்தகத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயனுடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வசனத்தை வாசிங்க. உன்னை ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. இந்த ஊர் அல்லது கல்தேயா அப்படி எங்கே இருக்குனீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஈராக்கு அல்லது அன்று இருந்த பாபிலோன். இந்த பாபிலோனுக்கு கல்தேயா, இந்த கல்தேயாவில் ஒரு ஊருக்கு பேர் தான் ஊர். இதுக்கு இந்த கல்தேயான் இருக்க ஊருக்கு இந்த ஏரியாவுக்கு பாபிலோன்ற இன்னும் ஒரு பேர் உண்டு. அதுதான் பிற்காலத்தில் பாபிலோன். அந்த பாபிலோன் தான் இன்றைக்கி இருக்கிற ஈராக் தேசம். நல்லா கவனித்து கேளுங்க. ஆண்டு சமயத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இவனை ஆண்டவர் அழைச்சி தேவ சமூகத்தில் இவனை ஆசீர்வதித்து இந்த இடத்த உன் சந்ததிக்கும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணார். அப்படியே கொடுத்தார். ஆனால் இந்த சந்ததி நிரந்தரமாக அங்கே தங்க முடியல. காரணம் என்ன? ஒரு நாள் தானியேல் ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும்போது அவன் ஜெபத்தில் ஏன் நாங்கள் பாபிலோனுக்கு வந்து அடிமையிலாக இருக்கிறோன்றதை ஜெபத்திலேயே ஆண்டவர்கிட்ட சுட்டி காமிக்கிறான். 9ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். தானியேல் 9 5 6. துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகற்றி போனோம். ஆண்டவரை நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் தான் உம்மாலே சமூகமும் பூர்வமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற இந்த மனுஷனும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலரும் ஆகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே மொத்தம் எங்களுக்கே உரியது. மோசேயின் நியாயபரமான புத்தகத்தில் எழுதுகிறபடியே இந்த தீமையெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புவதற்கும் உங்களுடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி செல்கிறதில்லை. ஆதலால் கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீமை எங்கள் மேல் வர பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் செய்து வருகிற தம்முடைய கிரியை எல்லாம் நீதி உள்ளவர். நாங்களோ அவருடைய சட்டத்திற்கு செவிகொடாமல் போனோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் இருக்க காரியங்களை முழுசாக வாசிக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த குறிப்பிட்ட வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. என்ன தீங்கு? நித்திய சுதந்திரமாய் கர்த்தர் கானான் தேசத்தை ஆபிரகாம் கொடுத்தார், இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்தார். ஆனால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மீறுதல்களும் அக்கிரமங்களும் விக்கிரகங்களும் பொல்லாங்களும் கர்த்தருக்கு பிடிக்காத சகல செய்களும் செய்கிற பொழுது அவர்கள் துரத்தப்படுவார்கள் என்ற வார்த்தையின்படியே நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கபடியே தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புவதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதுக்கும் எங்கள் தேவனாய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினது இல்லை. எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும் சரி, இவங்க என்ன செய்யலை? ஜெபிக்கவே இல்லை. ஆண்டவரே, இந்த தீங்கெல்லாம் வருதே, கிதியோன்ட்டு போய் சொன்னால் கிதியோன் கரெக்டாக பேசுகிறான், சிம்ஸ்டோன்ட்டு போய் பேசுனா சிம்ஸ்டோன் கரெக்டாக பேசுவான். ஆனால்
சிறைப்பட்டு போகிற காலத்தில் இந்த ஜனங்களுக்கு எத்தனையோ தீர்க்கதரிசனம் சொன்னாலும் அவங்களுக்கு செவி கொடுக்கிறதே கிடையாது. அதனால் கர்த்தர் கவனமாக இருந்து அந்த தீங்கை எல்லாம் எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாய் கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியில் எல்லாம் நீதி உள்ளவர், நாங்களோ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனோம். நல்லா கவனிச்சு கேளுங்க. நித்திய மகிமைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவங்கள ஏதேன் மகிமைக்கு கர்த்தர் அழைத்து வந்தார். ஆதி பிதாவாகிய ஆதாமை ஏதேன் மகிமைக்கும், முற்பிதாவாகிய ஆபிரகாமை கானான் மகிமைக்கும் அழைத்து கொண்டு வந்தார். கானான் ஏன் மகிமை பொருந்தின ஒரு இடம்னு சொல்கிறீங்கன்னா, இந்த கானான் தான் கர்த்தர் தாம் வாசம் செய்யும்படி தெரிந்து கொண்ட ஒரு இடம். யாத்திராந்த 15 வாசிக்கிறோம். அவர் வாசம் பண்ணும்படி தெரிந்து கொண்ட இடம். அது மட்டும் இல்லை, பூமியிலேயும் அது ஒரு பாலைவனம் போல இருக்கும். ஆனாலும் அதில் தான் பாலும் தேன் ஓடும். அல்லேலூயா. பயங்கரமான செழிப்பும் வளமும் நிறைந்த ஒரு அருமையான ஒரு இடம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தாங்க. எனவே அந்த இடம் ஒரு மகிமையான, பூமியிலேயும் இருக்கிற எல்லா இடங்களிலும் ஒரு மகிமையான ஒரு இடம். அல்லேலூயா. அந்த இடத்துல பிறந்தவங்க தான் உலகம் முழுவதும் துரத்தப்பட்டிருக்கிறாங்க, யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள். ஆனாலும் பாருங்க, அவங்க தான் பணக்காரங்களாக இருப்பாங்க. ஆனாலும் பாருங்க, எங்கே பார்த்தாலும் இவங்க தான் அதிகமாக கடன் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா நல்ல வாக்கு தத்துவம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல இன்ன வரைக்கும் தேவனுடைய மகிமை தங்கி இருக்கனால அது ஒரு மகிமை பொருந்தின இடம். அந்த இடத்துக்கு உரமா யார் எழும்பினாலும் சரி, அதை கர்த்தர் விடவே மாட்டார். அது ஒரு மகிமை பொருந்தின இடம். ஆனால் அந்த இடத்துல இவங்க நிரந்தரமாக தங்கி தாபரிக்க முடியல. காரணம், இப்போ வாசிக்கப்பட்ட வசனங்கள் சொல்லுது, செவி கொடாமல் போனார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள், துன்மார்க்கமாக ஜீவித்தார்கள். இன்னைக்கு இந்த வசனங்களை வாசிக்கிற நாம இதை காட்டிலும், ஏதேனை காட்டிலும், கானானை காட்டிலும் அதிமகிமை பொருந்தின நித்திய மகிமைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கவனிங்க, நித்திய மகிமைக்கு கோடா கோடி எத்தனை பெருக்கணும் பெருக்குங்க. அவ்வளவு ஆண்டு காலமாக நித்திய மகிமையில் தங்க போகிற நாம அதற்கு பாத்திரர்களாய் நடக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ திரும்பி நம்ம வாசித்த எபேசியர் 4:2 வாங்க. அதாவது 4:1 திரும்பி வாங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, 2ஆம் வசனம் சொல்லுது, மிகுந்த மனத்தாழ்வு. நம்மள்ட்ட என்ன இருக்கணுமா? நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்ட நாம எப்படி இருக்கணுமா? மிகுந்த மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், உன்னத சியோன் ஜெப வீட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் மிகுந்த மனத்தாழ்மை வேண்டும். அதுக்கடுத்து சாந்தம் வேண்டும், நீடிய பொறுமை வேண்டும். ஆண்டு சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, எக்காரணம் கொண்டும் இந்த ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமை இல்லாத பட்சத்தில் நாம் நித்திய சுதந்திரத்தை சுதந்திரிக்கவே முடியாது. நம்ம எதெடுத்தாலும் இப்போது வேகமாக முடிக்கணும், வேகமாக போகணும், வேகமாக எல்லாம் வேகமாக முடிக்கணும். இதில் தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய காரியங்கள் எல்லாமே அதிவேகமாக இருக்கிறது. பிரயாணம் பண்ணாலும் சரி, ஒரு சாப்பிட ஒரு இடத்துக்கு சாப்பிட்டு போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஃபாஸ்ட்டு, சூப்பர் ஃபாஸ்ட்டு. அந்த விமானத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சோனிக், சூப்பர் சோனிக், ஹைப்பர் சோனிக். அப்படின்னா அவ்வளோ வேகமாக விமானம் என்ன செய்யும்? பறந்து போகும். தேவசோதனை காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் பொறுமை, அதிலும் நீடிய பொறுமை. அடுத்து வேதவசனம் சொல்லி பாருங்க, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அடுத்து ஆவியின் ஒருமையை காத்து கொண்டு ஜாக்கிரதையாக இருங்கள். தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஜாக்கிரதையாக இல்லாமல் போனதுனால, அல்லது ஆதாமும் ஏவாளும் ஜாக்கிரதையாக இல்லாமல் போனதுனால அனுப்பப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள். ஆபிரகாம் சந்ததி ஜாக்கிரதையாக இல்லாமல் போனதுனால, இந்த 2:4 ஒரு வசனத்தை, ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 2:4 36, 17 வாசிங்க.
2:36. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேய ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினாலே கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருதாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். எவன் கையில்? நேபுகாத் நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த நேபுகாத் நேச்சார் எந்த ஊருக்காரன்? பாபிலோன்காரன், கல்தேயாவுக்காரன், ஊர் என்கிற கல்தையை சேர்ந்தவன். தேவ பிள்ளைகளை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த நாளில் ஒரு ரகசியத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறார். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிக்கும் போது தியானிச்சீங்களன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நமக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறார். எந்த ஊர்லேருந்து ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சிட்டு வந்தாரோ அந்த ஊர் வேண்டாம், உனக்கு மகிமை பொருந்தின கானானே உனக்கு தரேன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தாரோ அந்த கானான் நித்திய சுதந்திரமாய் அவனுக்கு அவன் சந்ததி கொடுத்ததை இப்போது அபாத்திரமாய் இவர்கள் நடந்து கொண்டதுனால திரும்பமாக இவங்க எங்கே போகிறாங்க? பாபிலோனுக்கு போகிறாங்க. தேவ சமூகத்தில் எந்த காரணத்தை கொண்டும் பழைய நிலைமைக்கு நீங்கள் திரும்பினீங்கன்னா அது போல் மோசம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எந்த காரணத்தை கொண்டு பழைய நிலைமைக்கு போயிட்டீங்க, அது மீட்டெடுக்கிறது கூடாத காரியம். ஆண்டு சமூகத்தில் விக்கிரத்திலிருந்து வந்திருக்கிறோம், திரும்ப அங்கே போனோம்னு வச்சுங்க தொலைஞ்சோம். பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்கிறோம், திரும்ப அங்கே போனோம்னுங்க தொலைஞ்சோம். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம், சாபத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு வந்திருக்கிறோம். திரும்பமாக அந்த பாவத்தையும் சாபத்தையும் நம்ம இணைச்சிக்கிட்டோம்னா, அந்த பாவத்துக்குள்ள விழுந்துட்டோம்னா நம்மளை போல துர்பாக்கியவான் யாருமே கிடையாது. இப்போ வாசித்தோம் 17 வாசத்தை அடுத்து 20 வாசிங்களேன். பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சிய ராஜ்யவாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாக இருந்தார்கள். சுயாதீனர்கள், உலகத்திலே பெயர் பெற்றவர்கள் யூதர்கள். இவங்க இந்த ராஜ்யம் முடிஞ்சு இன்னொரு ராஜ்யத்தில் பகுதி ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் அடிமைகளாக இருக்கிறார்கள். எங்கே ஆபிரகாம் அழைச்சிட்டு வந்தாரோ, எங்கேருந்து கூப்பிட்டு வந்தாரோ அந்த இடத்துக்கே அடிமைகளாக போய்விட்டார்கள். தேவஸ்தலம் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அபாத்திரங்களாக போய்விடவே கூடாது. ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்கள் அழைப்பை பாருங்கள். வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஒரு உவமை சொல்லுகிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் நடக்குது. அந்த ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு ராஜா பத்திரிக்கை கொடுக்குறார். அப்படி பத்திரிக்கை கொடுக்கும்போது எல்லாரும் வரேன்ட்டாங்க. ஆனால் வேலைக்காரங்களை அனுப்பிச்சு கல்யாண நாள் வந்துருச்சு, கல்யாண சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் மணமக்களை வாழ்த்துறதுக்கும் அழைக்கப்பட்டவங்களை பூரா என்ன செய்யுங்க, போய் கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ராஜா அனுப்புகிறார். 22ஆம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரர் அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரன் நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். எத்தனை பேர் அழைச்சோம், அவங்க எல்லாம் ஒவ்வொரு சாக்கு போக்கு சொல்லி அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ கல்யாண விருந்து ஏராளமாக இருக்குது, கல்யாண விருந்து சாலையும் எம்டியாக இருக்குது. அதனால வேலைக்காரன் பசுறாரு, நீங்கள் போய் ஆகையால் நீங்கள் வழிச்சந்தைகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அல்லேலூயா. இப்போ இந்த ஊமையில் நாம் எந்த கேட்டகரியில் நிற்கிறோம்? கரெக்டாக யார் சொல்லுவா? வழி சந்திகளில் இருக்கிறவர்கள், நல்லார்
பொல்லா யாவர். கவனிங்க, நாம் ஏற்கனவே அழைக்கப்பட்டவங்க கிடையாது. நம்மகிட்ட வந்து பத்திரிக்கை வச்சு நம்மகிட்ட வந்து எங்கள் வீட்டுக்கு மகன் கல்யாணம், இளவரசன் கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி ராஜா கூப்பிடலை. ஆனால் கூப்பிடப்பட்டவர்கள் யூதர்கள், அழைக்கப்பட்டவர்கள் யூதர்கள். அவங்க எப்படி போயிட்டாங்க? அபாத்திரமாய் போனார்கள். இப்போது நம்ம வழி சந்திகள் இருந்தவங்க, எங்கேயோ கடந்தோம், ஏதோ ஒரு மண்ணை, ஏதோ ஒரு கல்லை, ஏதோ ஒரு விக்கிரகத்தை, ஏதோ ஒரு பாரம்பரியத்தில் நம்ம கடந்தோம். நம்மளை கர்த்தர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். எங்கே? கல்யாண வீட்டு சாப்பாடு. எந்த கல்யாணம்? ராஜா வீட்டு கல்யாண சாப்பாடு, மகிமை. இப்போ நம்ம நித்திய மகிமைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. ராஜா வீட்டு கல்யாணத்தில் நம்ம சாப்பிட போகிறோம். ஒரு நாள் 7 வருஷம் பூமியில் உபத்திரம் நடக்கும்போது நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு மகிமையான பந்தி பரலோகத்தில் மத்திய ஆகாயத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அது ஒரு மகிமை. அதற்கு மேலே நித்திய மகிமை ஒன்று உண்டு. அந்த நித்திய மகிமையில் நம்ம என்ன பேச சேர போகிறோம். அந்த நித்திய மகிமைக்கு பாத்திரவான்ல நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எங்கேருந்து அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம்? சந்து பொந்தில் பச்சையாக சொன்னோம், ஏதோ கையேந்திட்டு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, ஏதோ துணிமணி இல்லாமல் கிடதுன்னு வச்சுங்க, ஏதோ கண்ணு தெரியாமல் வச்சுங்க. நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறார் கர்த்தர். அழைச்சிட்டு வந்து நித்திய மகிமை உனக்கு தரேன் இருக்கிறார். ஆனால் நாம் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்ல ஒளிவ மரத்தின் மேலே, ஒளிவ மரத்தை ஆண்டவர் கட் பண்ணி காட்டு ஒளிவ மரமாக இருந்த நம்மை அந்த நல்ல ஒளிவ மரத்தின் மேலே, வேருக்கு மேலே நம்மளை ஒட்ட வச்சிருக்கிறார். இப்போது நல்ல ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் நம்ம சொந்தக்காரலா சூப்பராக நம்ம கனி கொடுக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா பெருமை பாராட்டு. நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், நான் கர்த்தரை பிடிச்சனால இவ்வளோ ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கேன், அப்படிலாம் நம்ம பெருமை பாராட்டும். தேவசபையில் காத்திருக்க தேவப்பிள்ளைகளே, எந்த விதத்திலும் ரோமருக்கு 7 நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நமக்கு கர்த்தர் பவுல் மூலம் கோடிட்டு காண்பிக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 22ஆம் வசனத்தை வாசிங்க. 11 ரோமர் 11. விழுந்தவர்களிடத்தில், அதாவது யூதர்கள் விழுந்து போனார்கள். விழுந்ததுனால புறஜாதியாரை நமக்கு அழைப்பு கிடைச்சது. விழுந்த இடத்துல கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். ஸ்தோத்திரம். காரியங்களை நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஏதோ எனக்கு தகுதி இருக்குது என்னை அழைச்சிட்டு வந்தால் நினைக்காதீங்க. தகுதி இல்லாத நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எதுக்குமே தகுதி இல்லாத நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல ஒரு பொசிஷனில் வச்சிருக்கிறார். தேவ பிள்ளை, விசுவாசி, பரிசுத்தவான், நீதிமான், எத்தனை அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த அந்தஸ்தை பெற்றுக்கிட்ட நான் இப்போ பெருமை பாராட்டக்கூடாது. வாசித்த வசனம் சொல்லுது, 22ஆம் வசனம், தயவை பெற்றுக்கொண்ட நீ அந்த தயவில் நிலைச்சி நிற்கணும். இல்லாட்டா நீ பெருமை பாராட்டினா அந்த தயவை பெற்றுக்கொள்ள அப்படி கர்த்தர் நினைச்சார், உன்னை தள்ளி போட்டுவார், வெட்டுண்டு போவார். ஏன் சொன்னீங்கன்னா ஆண்டவர் திரும்ப அந்த வசனம் சொல்லி தொடர்ந்து சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற பாருங்க, அந்த யூதர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திறார். ஆண்டவர் சமூகத்தில் அவர்களும் திரும்ப ஒட்ட வைக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கிறார்கள். தேவன் வல்லவராயும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், நித்திய மகிமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டான்னு சொல்லி நாம் பெருமை பாராட்டக்கூடாது. எல்லாம் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. நம்மளை கொண்டு வந்தது கர்த்தருடைய கிருபை. அன்று சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இனிமேல் அந்த அழைப்பு குறித்து நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வசனம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26. சகோதரரே, அழைப்பை பாருங்கள். நீங்கள் மாம்சத்தின்படி இங்கே ஞானிகள் கிடையாது, வல்லவர்கள் கிடையாது, பிரபுக்கள் கிடையாது. நம்ம யாரும் பிரபுக்களும் கிடையாது,
வல்லவர்களும் கிடையாது, ஞானிகளும் கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஒன்றும் கிடையாது, நம்மளை அழைச்சிருக்கிறார். ஏன் சொன்னீங்கன்னா, இவர் ஒன்றும் இல்லாத நம்மளை அழைச்சி இந்த ஞானிகளையும் இந்த வல்லவர்களையும் வெட்கப்படுத்தும்படியாக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, அறிவில்லாத நம்மளை அழைச்சி ஆண்டவர் அறிவாளிகளுக்கு பயன்படுத்துகிறவர். ஞானம் இல்லாத நம்மளை கொண்டு வந்து ஞானவான்கள் மத்தியில் பயன்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியம், எத்தனை ஸ்லாக்கியம். நம்மகிட்ட மாதந்தோறும் ஜெபம் நடத்த வருவாங்க, வார்த்தை பயந்து கொள்ள வருவாங்க, ஜீவாமாங்க. அவங்க அடிக்கடி அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, டீச்சர் ஆக முடியல. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் ஜனங்களுக்கு டீச் பண்ண முடியாது வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லும், வேதத்தை போதிக்க வச்சிருக்கிறார். நமக்கு அவ்வளோ படிப்பு வரல, படிக்கலை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வேதத்தை அநேகருக்கு போதிக்க வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டு சமத்தில் நான் ஏதாவது உனக்கு தகுதியுடைய பாத்திரம் சொல்லி நீங்கள் எண்ணினா தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் தகுதியே இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களை கர்த்தர் கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனுடைய சமூகத்தில் அவனுடைய வார்த்தையில் இன்னுமா அந்த 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த அழைப்பு எதுக்கா? இந்த அழைப்பு எதுக்கா? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய், இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இதுதாங்க நித்திய மகிமை. இந்த இயேசுவோடு கூட இருக்கிறதுக்கு தான் நம்ம அழைச்சிருக்கிறார். இந்த இயேசுவே அவரே சொன்ன காரியம் என்ன? யோவான் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது இயேசு அவர் சொல்கிறார். யோவான் 14:2, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. சரி, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக, அநேக வாசஸ்தலங்களில் சீடர்களுக்கு ஒரு ஸ்தலம், விசுவாசிகளுக்கு அநேக ஸ்தலம், நம்மை போன்ற தேவ ஜனங்களுக்கும் அநேக வாசஸ்தலம். இதை ஆயத்தம் பண்ண கத்திரிச்சானா இப்போ பரலோகத்துக்கு போக போகிறார். அதான் அந்த காலகட்டத்தில் இந்த 14:2 நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல, அவர் இருக்கிற இடம் எந்த இடமோ, நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவ்வளவு பெரிய மகிமை பெருந்தின இடத்துல, இந்த பூமியில் ஒரு நல்ல ஒரு பங்களா அல்லது நல்ல ஒரு அரண்மனையை நமக்கு விருப்பமாக இருக்குனீங்கன்னா அந்த அரண்மனை நம்ம தங்க முடியாது, இருக்க முடியாது, சுற்றுப்பிரயாணம் பார்த்துட்டு வேணால் வரலாம். ஆனால் அதிலும் கோடாவோடி மகிமை பெருந்தின, நித்திய மகிமை பெருந்தின இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிற இடத்தை நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரோடு கூடவே ஐக்கியமாக இருக்கிறதுக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரணத்தை கொண்டும் நாம் அபாத்திரமாக நினைச்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. எப்படி கல்தேயாவிலிருந்து அழைத்து கொண்டு கர்த்தர் வந்தார், ஆனால் இவர்கள் அபாத்திரராய் போனபடினால் அதே கல்தேயாவுக்கு அனுப்பி அடிமைகளாக போய்விட்டார். எந்த காரணத்திலும் அபாத்திரராய் போனோம் என்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் மகிமையிலே சேர்க்கும்படி கொண்டு வந்த ஆண்டவர் பாவத்தில், சாபத்தில், சந்துகளில் பொல்லாரா கிடந்த நம்மளை கொண்டு வந்த ஆண்டவர் திரும்பியும் அங்கே அனுப்பிச்சி விட்டார்னா எவ்வளோ பரிதாபம்னு சொல்லி நினச்சி பாருங்க. எந்த காரணத்துக்கு நம்ம நினைச்சோம் அந்த பரிதாபத்துக்குள்ளே போயிடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நித்திய மகிமையின் அழைப்பை வேதம் எபிரேயரில் சொல்கிற பொழுது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த நித்திய மகிமையை, இந்த நித்திய அழைப்பை வேதம் எபிரேயரில் சொல்லும்போது பரம அழைப்பு, நித்திய மகிமைக்கு அழைப்பு, இதை பரம அழைப்பு. இந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, இயேசுவை கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனித்து பார்க்கணும்.
சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் ஆவியின் ஒருமையோடும் நீடிய பொறுமையோடும் ஜாக்கிரதையாயிருங்கள் சொல்லி நமக்கு பவுல் சொன்னார். பார்த்தீங்களா? இப்போது எபிரேயரில் இயேசுவை என்ன செய்யணுமா? கவனித்து பார்க்கணுமா? ஏன் இயேசுவை கவனித்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் தேவாதி தேவன். இவர் தான் உலகத்தை அல்லது சர்வத்தை, அகிலத்தை, அகில ஆண்டத்தை, யூனிவர்ஸ் எல்லாத்தையும் உண்டாக்கினவர். இவர் சொல்ல தான் எல்லாம் என்ன சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இவர் எவ்வளவு மகிமை பெறுதின ஆண்டவர், இவரை கவனித்து பாருங்க. இவ்வளவு மகிமை பெறுதின ஆண்டவர் இப்போ பூமியில் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். என்ன செஞ்சாரா? அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் மனுஷனாய் மனுஷ சாயலானார். இவர் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லேசா சின்ன உத்தியம், ஒரு சாதாரண உத்தியம் கிடைச்சிட்டா போதும், நம்ம ஆட்களுக்கு பிடிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறது ஆஃபீஸர் கூட பிரயாணம் பண்ணுவாங்க, பெரிய பெரிய பிஹெச்டி பண்ணவங்க கூட பிரயாணம் பண்ணுவாங்க, நல்ல பெரிய போஸ்டில் இருக்கவங்க பிரயாணம் பண்ணுவாங்க. அந்த உள்ளே இருக்கிற கண்டக்டர் பார்த்தீங்களா, அவர் 10வது முடிச்சுட்டு கண்டக்டர் வேலைக்கு வந்திருப்பார். அவர் தாழ்த்தி சொல்ல, ஆனால் தரம் குறைஞ்சி பேசுவார். யாரை? உள்ளே இருக்கிற அந்த பெரிய அதிகாரி அவர் பேசுவார். ஏன்னு சொன்னீங்கன்னா, இவர் போஸ்டிங்கில் இவர் வேலையில் இப்போ இருக்கிறாராம், அவங்களாம் பிரயாணிகள், அதனால் அவங்கள என்ன செய்ய மட்டமாக பேசுவார். தேவன் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, வானாதி வானங்களை உண்டாக்கி அதை சிங்காசமாய் ஸ்தாபித்து அதை வாசம் செய்கிற ஆண்டவர் இப்போ மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். சிலுவை மரணம் என்பது ரோமர்களுடைய காலத்தில் யூதா தேசத்தில் அப்போது சிலுவையில் ஒரு ஆள் மறிக்கிறான்னு சொன்னால் மிக மிக கேவலமான ஒன்று. சிலுவை மரணமா? கொடுமையான பாவம் செஞ்சவங்க தான் சிலுவை மரணம். அந்த மரணத்தான் இயேசு ஏற்றுக்கொண்டார். அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு இவர் மதிக்கப்பட்டுப்பாரா? மதிக்கப்படவே முடியாது. ஏன்னா சிலுவை மரணம் என்பது கொடுமைக்காரர்களுக்கு அளிக்கப்படுகிற ஒரு தண்டனை. அந்த மரணத்தை தான் இயேசு ஏற்றுக்கொண்டார். தேவச்சனமே, எதற்காக? என் பாவம், என் சாபம், என்னுடைய வியாதி, என்னுடைய பிரச்சனையை பரிகரிக்கவே சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவசல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, நம்ம வாசித்தோம் எபிரேயர் 3:1, இயேசுவை கவனித்து பாருங்கள். நாம் பெருமை பாராட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு ஸ்தானத்தில், அதாவது அமெரிக்க ஜனாதிபதி அல்லது ஐநாவுடைய செயலாளர், ஐநாவுடைய தலைவர், இவங்களாம் பெரிய போஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்களை காட்டில் நீங்கள் பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அவர்களை என்ன சிந்தை இருந்துச்சு? மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்துகிற தாழ்மையின் சிந்தை இயேசுவிடம் இருந்தது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். பெருமை வந்துடவே கூடாது, மேட்டிமை வந்துடவே கூடாது. இந்த பிள்ளைகளாம் கொஞ்சம் 4 எழுத்து படிச்சிட்டாங்கன்னா அப்பா பார்த்து அம்மா பார்த்து உனக்கு ஒன்றுமே தெரியலம்பாங்க. அவங்க விளையாட்டுக்கு சொல்கிறாங்களோ உண்மைக்கு சொல்கிறாங்க தெரியாது, உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏபிசிடி தெரிஞ்சுக்கிட்ட அந்த பிள்ளைகளுக்கு அவங்க அம்மா பார்த்து அவங்க அப்பா பார்த்து ஒன்றுமே தெரியல உங்களுக்கு, சின்னதுலே. இதெல்லாம் பெருமை யார் கொண்டு வர்றது? மேற்படியா சிறு பிராயத்திலேருந்தே பிள்ளைகளை என்ன சொன்னா பெருமையில் மேட்டிமையில் கொண்டு வரோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த விதத்திலும் பெருமை நம்மை ஆட்கொள்ளவே விடவே கூடாது. என்னைக்கு தான் எவ்வளோதான், அந்த தமிழில் ஒரு பழமொழி உண்டு, டில்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளை தான்.
தகப்பனுக்கும் தாய்க்கும் என்னைக்குனாலும் அவங்க பிள்ளை தான். இவங்க பெற்றோரை மாற முடியுமா? இவங்க அறிவாளி ஆகிட்டாங்க, பெரிய ஆள் ஆகிட்டாங்க, பெரிய உத்தியோகத்தில் போயிட்டாங்க, இவங்க பெற்றோரை மாற முடியுமா? அதான் பெற்றோர் ஆயிடுவாங்க ஒரு நாளில். ஆனால் இந்த பெற்றோரை மாற முடியுமா? மாறவே முடியாது. தேவசனம் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, எந்த காரணத்தை கொண்டும் இயேசுவை நோக்கி பார்க்கணும். இயேசுவை நோக்கி பார்த்துட்டோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு விடிவு காலம் உண்டு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசித்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் இயேசுவுக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவரையே நோக்கி பாருங்கள், அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த நித்திய மகிமையில நாம் பங்கடைவோம். கண்கள் முடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த வாரத்தின் முதல் நாள் தேவ சமூகத்தில் நித்திய மகிமைக்கு அழைத்த தேவனை நாங்கள் தியானிக்கும்படி கிருபைசர்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏதேன் மகிமையை அபாத்திரமாக எண்ணி போனார்கள், கானானின் மகிமையை அபாத்திரமாக எண்ணி அவர்களும் அடிமையிலாய் போனார்கள். நாங்கள் நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் அபாத்திரமாய் போகாவிடிக்கு உண்மையை நோக்கி பார்க்கவும், விபரீதங்களை சகித்த உண்மையை நினைத்து கொள்ளவும் ஆண்டவரே, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை எங்களில் காணப்பட உதவி செய்யுங்க. துதிக்கான மகிமை நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை ஆஸ்வதிங்க, சந்தோஷமானத்தை நிரப்புங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிக்கான மகிமை பார்த்து நல்ல ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொரு பொறுப்படுத்தி ஆண்டு ஆசிரியத்து எடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பணிவன்போடு மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே.